விஜய் அவர்கள் இந்த அரசியல் பயணம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமா இருக்குமா? அல்ல ஒரு நடிகனா அவரை எப்படி மிஸ் பண்றீங்க? ஒரு அரசியல் தலைவரா அவரை எப்படி பார்க்குறீங்க? அவர் அரசியலுக்கு வருதுன்றது எந்த அளவுக்கு இப்ப தமிழக மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்களை ஏமாற்றாம மக்கள் வந்து கை கொடுப்பாங்க, தோல் கொடுப்பாங்க நம்பிக்கை. கண்டிப்பா வந்து அவர் சினிமா விட்டு போறதுன்றது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் தான். இப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்களே, ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். இந்த கேள்வி கேட்குறதுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது ஆக்சுவலாக எனக்கு. பெரிய பிஸ்னஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மூவிக்கு 250 crores அப்படின்னு சொல்றாங்க. கேப்டன் அவர்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஆரோக்கியமாக இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அவரை கண்டிப்பாக இது பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ மடோனா அஸ்வினி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் வச்சு மாவீரன் கொடுத்துருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய சூப்பர் ஸ்டார்களோட படம் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது ஏன் அந்த படங்கள்லாம் உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரல? ஸோ இப்போ வந்து விஜயகாந்த் அவர்களையும் வந்து சரி, விஜய் அவர்களையும் சரி ஸ்க்ரீனில் கொண்டாடிட்டாங்க மக்கள். அட் த சேம் டைம் விஜயகாந்த் அவர்கள் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாகவும் மக்கள் தூக்கி தான் வச்சுருந்தாங்க. அண்ட் சம் ஆஃப் ரீசன் அவரால் ஒரு நினச்ச ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியல. பட் விஜய் அவர்கள் சடனாக ஒரு பெரிய ஒரு இடத்துலேருந்து வெளியில் வராரு. எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அவரோட இந்த அரசியல் பயணம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக இருக்குமா? அல்ல ஒரு நடிகனா அவரை எப்படி மிஸ் பண்றீங்க? ஒரு அரசியல் தலைவரா அவரை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் பற்றி எனக்கு எப்படி சொல்கிறது, வந்தால் நல்லா தான் இருக்கும்ன்றதை தான் எல்லாரோட கான்செப்டாக இருக்கும். அதுதான் என்னோட இதுவாக இருக்கும். வந்தால் ஓகே, நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கேப்டனை வந்து எல்லாருமே இப்போ வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. பட் ஆக்சுவலாக நான் தீவிர தளபதி ஃபேன். நானே படம் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. நீங்கள் நடிச்சுட்டே இருங்க, அதுதான் நடிச்சுட்டே இருங்க, அரசியலில் ஈடுபடுங்க அப்படின்னு தான். இது வந்து ஒரு கோரிக்கையை தான் வைக்க முடியும். ஏன்னா தீவிர தளபதி ஃபேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு குழந்தையா இருக்கும்போது சூப்பர் ஸ்டாரையும் விஜயகாந்த் சார் ஆக்ஷனுக்கும் சூப்பர் ஸ்டார் ஸ்டைலுக்கும் நம்ம வந்து வீட்லேயும் கூப்பிட்டு போகிறாங்க, நம்மளும் அதை கண்டிப்பாக ரசிச்சிருப்போம். ஸோ அதனால வந்து அப்படி இருந்துச்சு. பட் நம்ம வந்து ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வரும்போது அப்போதான் வந்து பூவேன காதலுக்கு மரியாதை அவரு கூடயே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ என் ஒய்ஃப் எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்களால வந்து விஜய் அவர்களையும் என்னையும் வந்து பிரிக்கவே முடியாத மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு வாழ்க்கையோட பிணைஞ்ச மாதிரி தான் இருப்பாரு. ஸோ கண்டிப்பா வந்து அவர் சினிமா விட்டு போறதுன்றது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம்தான். ஹோப்ஃபுல்லி அதுக்கு உண்டான பலன் வந்து மக்களுக்கு கிடைக்கலாம். அவர் அந்த அரசியலில் போயிட்டு அவர் நல்லது செய்யும் போது லைக் அது கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. பட் படம் நடிச்சாருன்னா கொண்டாடி தீர்த்திடலாம். ஏன்னா இப்போ வந்து கோட் ரிலீஸ் ஆச்சு. கோட் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா முடிஞ்சிடும் போது லைக் ஐயோ ஒரு படம் அந்த இப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்களே, ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மூவிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையோட இணைஞ்சவங்க தானே. அதான் சொன்னேன், இப்போ நம்ம சாதாரண மக்களுக்கு என்ன காலையில் எந்திரிச்சு ஸ்கூல் போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா இவங்களாம் தான் வந்து நம்மளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்ட் பண்ணுறது, சின்ன ஒரு ரிலீஃப் கொடுக்கறது இவங்க தான். இவங்க படத்துக்கு போனீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். கேப்டன் சார் படத்துக்கு போகும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், சூப்பர் ஸ்டார் படத்துக்கு போகும்போது சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் விஜய், தளபதி விஜய் வந்து அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வளரும் போது அவர் வந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் லைக் இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது அவர் வந்து லைக் பெரிய ஹீரோவா, இப்போ காலேஜ் என்ட்ரி ஆகும்போது திருமலை, காலேஜ் கட் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பார்க்குற படம் திருமலை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப லைஃபோட பிணைஞ்ச ஒரு விஷயம் அது. ஸோ ரொம்ப கஷ்டம். நீங்க கேள்வி கேட்குறீங்க, ரொம்ப எமோஷனல் ஆகுது ஆக்சுவலாக எனக்கு. இல்லை, ஏன்னா இப்போ அரசியலாக அவரோட வருகையை வந்து பார்த்தீங்கன்னா பல மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. பல சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர்றாருங்கும் போது அவருக்குள்ள எந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. ஸோ அவர் அரசியலுக்கு வருதுன்றது எந்த அளவுக்கு இப்போ தமிழக மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? இப்போ அரசியலுக்கு வர்றது வந்து லைக் ஆப்வியஸாக வந்து எல்லாருமே வந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க, நல்லது செய்வாங்களா அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான், ஆரோக்கியமான விஷயம் தான். இப்போ ஏன்னா நம்மளும் வந்து ஒரு வேலை பார்க்குறோம், அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து அதில் ஏதோ வந்து இதை விட அது பெட்டராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். பட் அரசியல் அப்படி பண்ண முடியாதுல்ல. நீங்கள் இறங்கி வேலை செய்யணும்ல. நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் மக்களாக வந்து இறங்கி வேலை செய்யணுன்ற போது அவர் அதெல்லாம் துணிஞ்சு தானே வர்றாரு. அவர் பெரிய பிஸ்னஸ் இருக்குது.
இப்போ நெக்ஸ்ட் மூவிக்கு 250 crores அப்படின்னு சொல்கிறாங்க. பேப்பரில் நியூ ஆர்டிக்கல்லாம் வந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய பிஸ்னஸ், இட் இஸ் நாட் அன் ஈஸி திங்ல. அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இந்தியாவிலே வந்து ஷாருக்கான் டாப் சேலரின்ற போது அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு, அவருக்கு ஸ்க்ரீனில் வந்து அவரை பார்க்கணுன்ற எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதை விட்டுட்டு வராருன்றனா அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக தான் பார்க்குறேன். மக்கள் இதை ஏமாத்தாம, ஐ மீன் இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் நிறைய விஷயங்கள் மக்களை நம்பி ஏமாற்றம் அடைஞ்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்களை ஏமாற்றாம மக்கள் வந்து கை கொடுப்பாங்க, தோல் கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கா? ஏன்னா அறம் சார்ந்து தான் வந்து எல்லாருமே வந்து பேசிக்காக வந்து ஒரு அறம் சார்ந்த எல்லா மக்களுமே யோசிப்பாங்க. கேப்டன் அவர்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஆரோக்கியமாக இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அவரை கண்டிப்பாக இது பண்ணியிருந்திருப்பாங்க. அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பாக கை கொடுத்துருப்பாங்க. அவரோட உடல்நிலையினால தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அவர் கேப்டன் ரசிகரான்னு சொல்கிறேன், உடல்நிலையினால தான் அவருக்கு போனது. இல்லைன்னா மக்கள் கண்டிப்பாக கை கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக மக்கள் வந்து கரெக்டாக நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கை கொடுத்து. விஜய் அவர்களோட லெட்டர் பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் குங்குமம் போட்டு வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவோட வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் பேட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஃபோட்டோவில் குங்குமம் போட்டு இல்லை அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ரசிகனா, ஒரு தமிழ்நாட்டு குடிமகனா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்களோட இந்த ஒரு சேஞ்சை எப்படி பார்க்குறீங்க? பொட்டு வைக்கிறதெல்லாம் இது ஒரு விஷயமே இல்லையேங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இப்போ பொட்டு வச்சா ஒருத்தர் சார்ந்தரும், பொட்டு வைக்காமல் இருக்கிறது ஒருத்தர் சார்ந்தரும்னு அதை வந்து லைக் பில்டப் பண்ணுவாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் எப்படி இருந்தால் என்ன, கரெக்டாக இருந்துட்டா போதும்ல. இப்போது நெஞ்சுக்கு நிதி டைலாக் சொல்கிறேன், தமிழரசன் எழுதினது அருணாச்சல டைரக்ஷனில். நடுநிலைனா என்ன அப்படின்றது, நடுநிலைனா நடுநிலை நிற்கிறது இல்லை, நியாயத்தின் பக்கம் நிற்கிறது. ஸோ அவர் நியாயத்தின் பக்கம் நின்றாலே போதும். பொட்டு வச்சாங்க, பொட்டு வைக்கலாம், தளபதிங்க கரெக்டாக நியாயத்தின் நின்றால் போதும். அது போதும், மக்கள் வந்து அதை தான் பார்ப்பாங்க. அது பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக. நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாட்டில், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் யார் வர முடியாது, யார் வர முடியும்ன்றது தெரியும். ஸோ அதை வெளிப்படையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆப்வியஸாக வந்து அதை வச்சுட்டு ஒரு கான்ட்ரவர்சியாக தான் பார்க்குறேன் தவிர, ஒரு ஹியூமன் பீயிங்காக சரி, ஒரு ரசிகனாகவும் சரி, அது வந்து லைக் அது வந்து அவர் வேணுனே பண்ண மாதிரிலாம் இல்லை, ஒரு யதார்த்தமாக நடந்த விஷயம் தான். இப்போ மடோனா அஸ்வின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் வச்சு மாவீரன் கொடுத்துருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய சூப்பர் ஸ்டார்களோட படம் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது ஏன் அந்த படங்கள்லாம் உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரல? ஸோ ஏன்னா பிகாஸ் அவங்க எல்லாருமே வெல் குட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றீங்க, உங்களோட நடிப்பையும் அவங்க பார்த்துருக்காங்கங்கும் போது ஏன் இந்த சான்சஸ் மிஸ் ஆச்சு, என்ன காரணம்? ஸோ இது வந்து லைக் சான்சஸ் மிஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, அண்ட் அவங்களும் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து நான் வந்து லைக் சீரியஸான ரோல்ஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நானுமே வந்து என்னை வந்து ஒரு நெகட்டிவ் ரோலுக்கான ஒரு ஆளாக தான் நான் வந்து காமிச்சிட்டு இருந்தேன். அண்ட் கார்த்திக் யோகியோட படங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப அருமையான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஃபுல் லென்த் காமெடி. எனக்கு காமெடி நான் பண்ணதே இல்லை. ஸோ மைட் பி லைக் காமெடிக்கு நம்ம வந்து செட் ஆக மாட்டோமோ அப்படின்றது செல்ஃப் டவுட் அப்போ இருந்துச்சு, இப்போலாம் கிடையாது. இப்போ நம்ம என்ன கொடுத்தாலும் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா செல்ஃப் வியூலையும் இருக்குது. பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே இப்போ அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, இவருக்கு இந்த கேரக்டர் நல்லா இருக்குமா, இந்த ரோல் இது பண்ணுமே, இதை இவர் ப்ளே பண்ணுவாரா, இந்த ஃபேஸ் இந்த முகம் வந்து செட் ஆகுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கலாம். ஸோ அது ஒரு ரீசன். அண்ட் இன்ஃபேக்ட் இவர் அஸ்வின் நான் வந்து ஃபாலோ பண்ணி நான் மண்டேலாவுக்கு வந்து நான் போனேன். அவர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க தான். ஏன்னா அவங்களாம் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. பட் நம்ம வந்து இன்னும் வந்து வெளியில் வரலை. நம்ம ட்ரை பண்ணுறோம், பட் வெளியில் வரல. பட் அவங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்தை மூவ் ஆன் ஆகும்போது அவங்களுக்கு உண்டான வேலைகள் இருக்குமா இல்லை? இப்போ நம்ம அவங்கள போயிட்டு சந்திச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா, அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உண்டான அங்கீகாரங்கள் வந்து நம்ம வாங்கியிருக்கணும்ல. ஸோ நான் போகும்போது அவர் சப்போர்ட் பண்ணார். நான் போய் ஆடிஷன் பண்ணால் அந்த கேரக்டர் இன்னும் எனக்கு நல்ல, எந்த கேரக்டர்னா மண்டேலா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வேண்டாம் அப்படின்னு நம்ம இப்போ குரங்கு மும்பை மகாராஜாவில் போலீஸாக பண்ணியிருப்பார். அவர் அருமையாக பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக. அந்த கேரக்டர் தான் நான் ஆடிஷன் பண்ணேன் நான். ஸோ ஆடிஷன்லாம் நம்ம பண்ணுறோம், நம்ம கொடுத்துட்டு தான் வரோம். என்ன நடக்குதுன்னு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. மைட் பி நம்ம கொஞ்சம் பண்ணுறது வந்து லைக் அவங்களோட இது லெவலுக்கு இல்லாமல் இருக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த ஃபேஸ் வந்து அவங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் அப்போலாம் ஃபீல் பண்ணுவேன். இப்போ அதுக்குள்ளே போகிறது கிடையாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு தேவையான, நம்மளுக்கு கிடைக்கும்னு நினச்சா அது கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து இப்போ வந்து இருக்குது. அதுதான். ஸோ உங்களோட பழக்க வழக்கம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு இருந்துச்சு? ஸோ மடோனா அஸ்வின் கூட இருக்கட்டும், ஸோ ஃபர்தராக இப்போ 2-3 டேரக்டர் நேம் சொன்னீங்க, ஸோ அவங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும்?
மடோன் அஸ்வின் வந்து பேசிக்காகவே ரொம்ப காம் பர்சன் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து லைக் அவர் கூட ஒரு டேரக்டர் ஆக்டர் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் தான் இருந்துச்சு. நல்ல நண்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கார்த்திக் யோகி, அப்புறம் மாயோன்னு படம் பண்ணார் நம்ம சிபிராஜ் சார். அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏன்னா அவர் தான் வந்து கிஷோர், சாரி நேம் சொல்ல மறந்துட்டேன், அவர் தான் வந்து என்னை வந்து ஷார்ட் ஃபிலிம் ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்தார் நாளே இயக்குனரில். நானும் அவரும் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் தான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. ஸோ அவர் என்னை ப்ரொஜெக்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா, உனக்கு நல்ல ஒரு ஃபேஸ் இருக்குடா நெகட்டிவாக ரோல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் பியார் பிரேமா காதலோட சினிமாட்டோகிராஃபர் ராஜா பட்டாச்சார்ஜி, இவரும் தான் வந்து டீம் ஆக்சுவலாக, கேமராமேன் டைரக்டர். நாங்கள் எல்லாமே அப்போ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த அண்ணா ராஜா அண்ணாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் முருகப்பிரகாஷ் கணேஷ்னு சொல்லிட்டு, அவர் ஸ்கிரிப்ட் வைஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பட் படம் இன்னும் பண்ணலை. பட் அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த டைமில் வந்து பயங்கர க்ரேஸியாக இருக்கும் ஆக்சுவலாக, நாளைய இயக்குனரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. கார்த்திக் யோகி பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவர் பிரமாதமான ஆக்டர். நீங்கள் நாளைய இயக்குனர் சீசன் 3ன்னு போய் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினாங்க. யார் அந்த 2 பேர்னா, ஒருத்தர் காளி வெங்கட் சார், இப்போ காளி வெங்கட் கலக்கிட்டு இருக்கார்ல காளி வெங்கட், இன்னொருத்தர் கார்த்திக் யோகி வந்து அருமையான ஆக்டர். பட் அவர் நம்ம லோகேஷ் கனகராஜ் சாரோட டீம், அப்படியே அந்த டீம் மடன் அஸ்வின் அந்த டீமோட அவர் வந்து அப்படியே ரைட்டிங்லேயும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அவர் டைரக்ஷன் போயிட்டார். நான் இப்போ கூட வந்து கேட்பேன், ஒரு படம் நீங்கள் பண்ணலாமேங்க, ஏங்க அப்படி பண்ணுறீங்க, நல்லா பண்ணுவார், ரொம்ப அருமையாக பண்ணுவார், அவர் காமெடியெலாம் சூப்பராக பண்ணுவார். ஸோ பண்ணலாமே நான் கேட்பேன். பட் அவங்க தான் எல்லாருக்குமே இவால்வ் ஆகிறாங்களே. ஸோ அவங்கவுங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க. அவர் 2 படமும் உங்களுக்கு தெரியும், 2 படமே நல்ல சூப்பர் ஹிட் படம் ஆக்சுவலாக. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. வாய்ப்பு தரமாட்டாங்கலாம் நான் எங்கேயுமே அப்போல்லாம் சொல்லவே முடியாது. சச்சா வாய்ப்புலாம் எப்பயுமே அவங்களாம் வந்து நம்மளுக்கு வந்து லைக் என்கரேஜ்மெண்ட் தான் இருப்பாங்க. பட் அவங்க நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கலாம், அவங்களோட ரோலுக்கு வந்து ஒரு முகம் தேவைப்படும்னு இருக்கணும். அதனோட கமர்ஷியல் வேல்யூ இருக்கணும். நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸு, ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய வேல்யூ இருக்குது. ஸோ அவங்களையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. பிகாஸ் தேர் ஆல்சோ போட்டிங் சம் எஃபர்ட். நம்மளும் ஒரு எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து லைக் ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் தேவைப்படுது போல். அது எப்படி பண்ணணும், எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு நாங்கள் தேடிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக.